ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கு இதை நம்ம எதையுமே நம்ம யோசித்து ஒரு விஷயத்த இது பண்ணுறோம். ஆனால் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்குதா இல்லைங்கிறது தெரியலை அப்படின்னோடனே நான் எங்கள் தங்கச்சிகிட்ட சொன்னேன். இது மாதிரி நான் எல்லா பிஸ்னஸும் நான் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதனால நான் அதுக்கப்புறம் சொன்னேன். இது மாதிரி தங்கச்சிட்ட சொன்னேன். எதுவுமே சரியில்லைம்மா. எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு இது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நானும் 2, 3 பிஸ்னஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதே தெரியல. பேசாமல் வெளிநாட்டுக்கே போயிடலாமா என்னன்னு நான் யோசிக்கிறேம்மா அப்படின்னோடனே, வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. வெளிநாட்டுக்கு போகிறது இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு என்ன ஒரு இதுங்கிறதோ அதை நம்ம பார்த்துட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி விடு, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நீ இருக்கணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ணாதண்ணே, மனசை போட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதண்ணே. எதுவுமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். உனக்கு அது சரியாக இருக்கோ இல்லையோ அது உனக்கு தெரியாது. நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் நீ இதாக எடுத்துகிட்டு போகிறது தானே நல்லது. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. போக போக நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக மாறிடுண்ணே. இப்போதைக்கு நீ பிஸ்னஸ் இது இல்லைன்னா நீ அந்த உனக்கு எது சரியாக வருமோ அதை நீ யோசிக்க மாட்டேங்கிற. எதை யோசிக்காமல் பண்ணுறதுனால தான் இப்படியெல்லாம் ஆகுது. நீ ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறானுங்க, அவனுங்களுக்கு செட் ஆகுதுங்கிறதுக்காக அதை யோசிக்கிற. அது சரியாக வருமானே? அவங்கவுங்களுக்கு அது சரியாக வரும். சில விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு சரியாக வராது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? எதையுமே நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான நிலைமையிலையா இருக்குது நமக்கு அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் இப்போதைக்கு பேசி ஒன்றும் பயனில்லை. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சனாலே போதும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் கூட இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிலமையில தான் நம்ம இருக்கிறோம். பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணேன். அதுக்கப்புறம் சரி இது பண்ணலாம், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். நம்ம எதையுமே இது பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கான இதுங்கிறது சூழ்நிலை இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. போக போக எல்லாம் சரியாயிடும். நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் யோசிக்கலை. ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இதாக இருக்கும். போக போக கரெக்டாகும் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரு விஷயத்த கரெக்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எது நடக்குதோ அது நடக்கட்டும்ண்ணே. நான் அதெல்லாம் எதையும் நான் தான் நினைக்கலண்ணே. நம்ம பார்த்துக்குவோம், பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி விடு பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் இதாக இருக்குது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி எனக்கு ஆறுதல் சொன்னிச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்பர் கொடுத்துச்சு. இது மாதிரி என்னோட படித்த பையன்தான் அவன். அவன் இப்போ கன்சல்டன்சி வச்சுருக்கான். நீ வெளியில் ட்ரை பண்ணுறேங்கிறப்போ அவன்கிட்ட நீ கான்டாக்ட் பண்ணி பாருண்ணே. ஏதாச்சும் உதவி கிடைக்குதா என்னென்னு பாருண்ணே அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான். எனக்கு போகிறது பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் தான். விருப்பம் இல்லாமலாம் இல்லை. இருந்தாலும் நம்மளால் எதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னோடனே, எனக்கு பணம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. நீ ஏதாச்சும் ட்ரை பண்ணுண்ணே. ஏதாச்சும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாச்சும் நகை ஏதாச்சும் தரேன் பண்ணுறேன். நகையை வச்சுட்டுனாச்சும் ஏதாச்சும் போகிறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், செய்யலாண்ணே. நீங்கள் அதை ஏன் நினைக்கிற அப்படின்னோடனே, இல்லை எனக்கு போகிறத பற்றி ஒன்றும் இது கிடையாது. நான் அதுலெல்லாம் விருப்பம் தான். எனக்கு போகிறதெல்லாம் நான் விருப்பம் தான். இருந்தாலும் அவங்க போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு 5,00,000 ரூபா வரைக்கும் தானம்மா இப்போ கேட்குறாங்க. அந்தளவுக்கு பணம் நம்மள்ட்ட எங்கண்ணே இருக்குது அப்படின்னோடனே, அதுக்கு என்னம்மா பண்ணுறது? நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? 5,00,000 ரூபாலாம் எப்படியாச்சும் வாங்கி இது பண்ணி தான் நம்ம போகணும், பண்ணணும், செய்யணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் விடுங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம், பண்ணுவோம். எதாக இருந்தாலும் சரியாக வருதா என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி ஓகே நம்ம இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம். வேறு வழி இல்லாமல் நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நானும் அதுக்காக சில முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்காக தயாராக தான் முடியும். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொன்னிச்சு.
நான் ஏதாச்சும் முடிஞ்சது நகை ஏதாச்சும் தரேனே, நீ அதை நினச்சி கவலைப்படாத. அப்போக்கி ரெடி ஆனோடனே நான் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தரேன், அவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கொடுக்க விட மாட்டார். நான் வந்து தெரியாமல் தரேன், நீ அதை யூஸ் பண்ணிக்கணே அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொன்னிச்சு. சரின்ட்டு ஒரு நம்பிக்கையில் சரின்ட்டு